Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது control statements. PHP control statements பத்தி பார்க்க போறோம். அதுல நிறைய control statements இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து conditional control statement ஒன்று இருக்கு. Unconditional control statement இருக்கு. Looping control statement இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரிஸாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த கண்டிஷ்னல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை வரக்கூடிய அதில் வரக்கூடிய இஃப் எல்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஒவ்வொன்றையும் அந்தந்த வீடியோவில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாத்தையும் ஒரே நாளில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒரே வீடியோவில் சொல்லிட்டேன்னா ஒரு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு தனித்தனியாக தெளிவாக சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? இது ஏன் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் இது இங்கே இருக்கிற இந்த இஃப் எல்ஸ் எல்சியோ அண்ட் ஸ்விட்ச் இந்த 3 டைப்புமே ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இது ரன் ஆகும். அதனால தான் இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இஃப் எல்ஸ். ஓகேங்களா? ஸோ வாங்க டேரெக்டாக ப்ரோக்ராம்குள்ளே போயிருக்கோம். நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அகெயின் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, PHP யூஸ் பண்ணுறதுனால PHP. ஸோ PHP ஓப்பன் ஸ்கிரிப்ட், PHP க்ளோசிங் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இஃப் எல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸை பற்றி முதல்ல நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு இஃப் அப்படிங்கிறது எதுக்குன்னா, ஒரு கண்டிஷன் இப்படி இருந்தால் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தால் இந்த அவுட்புட் பிரிண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா என்ன நடக்கணுமோ, இல்லைன்னா இந்த அவுட்புட் பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? இருந்தால் அப்படின்னா இஃப்ன்றது யூஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா எல்ஸுங்கிறது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இஃப்ங்கிறது வந்து கண்டிஷனை ட்ரூவாக இருந்தால், எல்ஸுங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு இஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் யூஸ் பண்ணோம். இஃப் கொடுத்துருக்கோம், ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து கண்டிஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். கண்டிஷன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இது வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உங்களுடைய கோடிங், அதாவது உன்னுடைய அவுட்புட் என்ன வரணும்னு நீ இங்கே மென்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? உங்களுக்கு இதுக்குள்ளே நீங்கள் சம்திங் ஏதாவது எழுதி உங்களுடைய அவுட்புட் என்ன வரணும்னு இங்கே போடணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அப்படின்னா, அதாவது இந்த கண்டிஷன் எனக்கு வரல அப்படின்னா என்ன நடக்கணுன்றது நீங்கள் இங்கே கோடிங் எழுதி, இந்த இடத்துல கோடிங் எழுதி உங்கள் அவுட்புட்டை நீங்கள் வரணும்னு இதுக்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, சிம்பிளாக ஒரு இது எடுத்துக்கலாம், ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிட்டிசனோட ஏஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓட் பண்ணுறதுக்கு வந்து 18 ஏஜஸ் வந்து கம்பல்சரி கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 18 ஏஜஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்ம ஓட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே நம்ம மென்ஷன் எப்படின்றது இந்த ப்ரோக்ராமில் ஆக போகிறோம். 18 ஏஜஸ் இருந்தாலோ இல்லை அதுக்கு மேலே இருந்தாலோ ஓட் பண்ண முடியும். 18 ஏஜஸ்க்கு கீழே இருந்தால் உன்னால் வந்து ஓட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, நான் $AGE அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஏஜ் வந்து எனக்கு 20 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏஜ் வந்து இப்போ 20ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம எழுதணும்ல. என்ன கண்டிஷன் எழுதணும்னா, இந்த ஏஜுங்கிறது வந்து 18 வயசுக்கு மேலே இல்லை 18 வயசாக இருந்தால், 18 இல்லை 18க்கு மேலே இருந்தால் நாம் ஓட் போட முடியும் அப்படின்னு இங்கே போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டிஷன் எழுத பாருங்கள். $AGE ஓகேங்களா, greater than 18 இப்படின்னு கொடுத்துட்றேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, greater than 18னா 18க்கு மேலே இருந்தால் தான் என்னால் ஓட் பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போ பாருங்கள்,
echo you are eligible for vote அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறேன்னா இதே எக்கோ ஸ்டேட்மெண்ட் எடுத்து இதே கண்டிஷன் தான் இங்கே என்ன பண்ணுறேன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் vote. ஓகேங்களா? vote பண்ணுறதுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இந்த இஃப் கண்டிஷனில் 18 போட்டிருக்கோம், கிரேட்டர் தென் 18 போட்டிருக்கோம். இப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு வயசு கரெக்டாக 18 இருக்குன்னா எனக்கு 18 வயசு இருக்கிறவனுக்கு இங்கே ஓட் போட முடியுமா அப்படின்னா இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஓட் போட முடியாது. ஏன் அப்படின்னா 18 விட அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த அவுட்புட் வரும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்ட்டு. ஆனால் 18ங்கிறது இதில் சேரவே இல்லை. 18ங்கிறதும் இதில் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் இந்த 18 எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் தென்னுங்கிறது வேறு, ஈக்குவல் டு சேர்த்துணும் அப்படின்னா அது வேறு. ஸோ ஈக்குவல் டு சேர்த்துனோன்னா இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுவும் சேர்ந்துக்கும். நீங்கள் இந்த ஈக்குவல் டு எடுத்திங்கன்னா இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஈக்குவல் டு கொடுத்ததுனால இப்போ நான் இந்த கண்டிஷனை செக் பண்ணும்போது ஏஜ் வந்து இங்கே 20 இருக்குது. ஸோ ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18ங்கிறதுனால இந்த 20ங்கிறது 18 விட கிரேட்டர் தான். அதனால இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்கோம், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் vote. இப்போ நமக்கு இந்த அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்ப்போம். இந்த எல்ஸுக்கெல்லாம் போகாது. ஓகேங்களா? இந்த எல்ஸ்குள்ளே எப்போ போகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இந்த எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே போகும். எப்போ ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா இதுவே தூக்கிட்டு 10ன்னு கொடுத்துறேன். இப்போ கண்டிஷன் என்ன ஆகும், ஏஜ் வந்து 10. இப்போது ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 கொடுக்குறேன். 18 விட ஏஜுங்கிறது அதிகமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டு 18 இருக்கணும். ஆனால் இங்கே எனக்கு 10 தான் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகாது, ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ டைரெக்டாக உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஃபஸ்ட் டைம் போட்டுறேன். ஸோ ஃபைலில் வந்து சேவ் பண்ணுங்கள், ஃபைல் சேவ் ஆஸ் கொடுங்க. அகெயின் உங்கள் எக்ஸாம்பிளை வந்து உங்களுடைய இது எங்கே சேவ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் போயிடுங்க, htdocsக்குள்ளே போயிடுங்க. நான் வந்து இங்கே PHP கிளாஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கிளாஸ் 3 3.php அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கேன். ஸோ என் ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் இங்கே போகிறோம். .php கொடுக்க பாருங்கள், you are eligible for PHP you are eligible for vote அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம கண்டிஷன் இங்கே ட்ரூ ஆகிருக்கு. ஓகேங்களா? கண்டிஷன் கரெக்டாக ஃபால்ஸ் ஆகிற மாதிரி ஒன்று கொடுக்குறோம் பாருங்கள், 10ன்னு கொடுக்குறேன். பாருங்கள் இப்போ இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிரும். ஏன்னா 10ங்கிறது 18 சின்னது, அதனால் இங்கே ஆனால் பெருசாக இருந்தால் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே சின்னதாக இருக்குது, அதனால் எல்ஸ்க்கு வந்துடும். பாருங்கள் ஓகேங்களா, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் vote அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? சரி, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேறு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து கரெக்டாக அந்த 18 வர்ற மாதிரி கொடுப்போம். கரெக்டாக 18 கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போவும் நமக்கு கண்டிஷன் வந்து ட்ரூவாக தான் வரும். ஏன்னா நம்ம ஈக்குவல் டு கொடுத்ததுனால கிரேட்டர் தென்னு செக் பண்ணாது. இங்கே 2 சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால முதல்ல என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் இருக்கான்னு செக் பண்ணோம். இல்லை, அப்போ பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குது, ஈக்குவல் இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜுங்கிறது ஈக்குவலாக இருக்குது, அதனால இங்கே வந்துடும். இங்கே 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2 சிம்பிள்லேயும் செக் பண்ணும்போது ட்ரூவே ஆகலை அப்படின்னும்போது தான் நேராக எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி,
இப்போ இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டு இப்படி கொடுக்காம ஏன் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்தே ஆகணும், எல்ஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். அப்போ இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு பண்ணணும். இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இஃப் கண்டிஷன், இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். என்ன இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போது நாட் ஃபார் எலிஜிபிள்னா அப்போ என்ன கொடுக்கணும், ஏஜ் வந்து 18 விட கம்மியாக இருக்கணும். ஏஜ் லெஸ் தென் 18 இப்படி இருந்தால் தான் நாம் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும். நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நான் எல்ஸ் போடாமலே 2 இஃப் கண்டிஷனை வச்சு நான் எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு முன்னாடி என்ன அவுட்புட் இருந்ததோ அதே தான் காட்டுது. இப்போ என்னென்னா, இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகுறதுனால இது பிரிண்ட் ஆகுது. திருப்பி இங்கே வருது, இங்கே கண்டிஷன் ட்ரூவாக இல்லை, ஃபால்ஸாக இருக்கிறதுனால எனக்கு இங்கே அது பிரிண்ட் ஆகலை. ஆனால் இப்படி போடுறதுக்கும் எல்ஸ் வச்சு போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இன்னொரு சிம்பிளாக இது சொல்லிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால இங்கே பிரிண்ட் ஆகிடுது. இதுவே இங்கே கண்டிஷன் மாற்றிடுறேன், 10ன்னு மாற்றிடுறேன். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமா, ஆகாது. பட் ஆனால் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ நமக்கு இந்த அவுட்புட் வரும், இந்த வரும். ஓகேங்களா. சரி, இப்போது இந்த மாதிரி போடுறதுக்கும் முன்னாடி வந்து எல்ஸ் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து இங்கே போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதாவது இப்படி வெறும் இஃப் வச்சு போடுறதுக்கும் இந்த எல்ஸ் இதில் சேர்த்துறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை வாட்டி இஃப் கொடுத்தாலும் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணிட்டு தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஆனால் அந்த எல்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் இது ட்ரூ ஆகிடுச்சுன்னா இதை செக் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா. ஸோ இது ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் இங்கே வருமே தவிர இல்லைனா வராது. இதே பாருங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டு நாட்டுங்கிறத நான் எடுத்துடுறேன். ஓகேங்களா. இது ஒரு மிஸ்டேக்காக கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இது வந்துடும், ஃபால்ஸ்னால் இது வந்துடும். ஆனால் ரெண்டுத்துலையும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா, கண்டிஷன் ட்ரூ ஆகிற மாதிரி நான் கொடுத்துட்றேன். 18 கொடுத்தா கண்டிஷன் ட்ரூ ஆகும், இது பிரிண்ட் ஆகிடும். இப்போ என்ன அவுட்புட் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டுத்துலேயும் ஒரே அவுட்புட் வரும். ட்ரூவாக இருந்தாலும் அதே தான் வரும், ஃபால்ஸாக இருந்தாலும் அதே தான் வரும். பாருங்கள், ஃபால்ஸாக இருந்தாலும் அதே தான் வரும். ஆனால் அது எல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்கோம். ஓகேங்களா. சரி, அதான் இப்போ நான் என்ன கன்க்ளூஷன் சொல்ல வரேன்னா, இந்த எல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இஃப்னு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இஃப்னு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நீ வந்து ஒரு 100 இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கன்னா 100 இஃப் கண்டிஷனையும் அது செக் பண்ணிட்டு தான் போகும். நீ அவுட்புட்டு, அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் இல்லைனாலும் கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் போகும். ஆனால் எல்ஸ் கண்டிஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத, அதாவது ட்ரூவாக இருந்தால் இது கொடு, ஃபால்ஸாக இருந்தால் இது கொடு அப்படின்னு சொல்லும்போது, ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து செக் பண்ணோம், ட்ரூவாக இருந்தால் இதை செக் பண்ணவே பண்ணாது. ஸோ நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும், பாதி வேலை முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 எல்ஸ் வருது. ஓகேங்களா. இஃப் கண்டிஷன் வந்து 100 கொடுத்துருக்கீங்க, இஃப்னு சொல்லி 100 கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுவே எல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் பாதி தான் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ பாதி 50 வந்திருக்கும். 50 இஃப் கண்டிஷன் இஃப் இருக்கும், 50 எல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு 50 இஃப் கண்டிஷனை மட்டும்தான் செக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதுவே 100 இஃபாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா 100 இஃபையும் செக் பண்ணிட்டு தான் போகும். அது அவுட்புட்டு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, ட்ரூவாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, செக் பண்ணிட்டு தான் போகும். ஆனால் இஃப் எல்ஸ் கொடுத்தீங்கன்னா இஃப் மட்டும்தான் செக் பண்ணோம், எல்ஸ் செக் பண்ணாது. எப்போ எல்ஸுக்கு வரும் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது, ஃபால்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்ஸ் ஏன் யூஸ் பண்ணுன்றது இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேறு கண்டிஷன்ஸ் என்ன போடுவோம் அப்படின்னா, இன்னும் ஒரு
ஓகே, இதே மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இது இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல, இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஏதாவது வேறு எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொன்னுங்கள். இதோட இந்த இது வீடியோவோட ரிவ்யூஸ் மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் மாற்றுறதா இல்லை வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை பற்றி கமெண்ட்ஸை வச்சு நம்ம அடுத்தடுத்து அதை மாற்றிக்கலாம். ஸோ இது இந்த இஃப் கண்டிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வந்து இது இன்னும் நிறைய கண்டிஷன்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் அந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொன்னுங்கள், இதை வந்து மாற்றி போடலாம். இது ஈஸியாக இருக்குது, இது வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் நான் போட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், உடனே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற ஒவ்வொரு இதுவும் வந்து நீங்கள் அப்பப்போ ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.